அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசி, உங்கள் ராசிக்கு வந்து சனி 2 மற்றும் 3ஆம் அதிபதி, குடும்பம் தனம் பாகிஸ்தானாதிபதி வருவார் மற்றும் முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் சனி வருவார். இப்போ 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கார் கும்பராசியில். வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா, இரவு 9:44க்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்க சனி மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ 3ல் இருக்க சனி 4ஆம் இடத்துக்கு போக போகிறார் மீனராசிக்கு. எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அதாவது உபஜயஸ்தானத்தில் இருக்க சனி இப்போ அர்த்தாஷ்டம சனியாக மாற போகிறார். இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்காது, சரிங்களா? சில நன்மையான விஷயங்கள் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. எப்போ ஒருத்தருக்கு பிரச்சனை வரும்னா, ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அல்லது அஷ்டம சனி 7.5 சனியில் தான் ஒருத்தருக்கு பிரச்சனை வரும். கண்டக சனியிலையோ அர்த்தாஷ்டம சனியிலையோ பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இப்போ அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, சரிங்களா? என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கும்னா, இப்போ 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார், 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். பணம் வரும் இந்த காலகட்டம், பணம் வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா தனுசு ராசி நேயர்கள் வந்து பாருங்கள், ஒரு மன உளைச்சலில் அப்படியே கடன் மேலே கடனை வாங்கிட்டு அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சு நீங்கள் ஏமாந்து போயிட்டுருக்கீங்க. நல்ல வேலையிலிருந்தும் மதிப்பு மரியாதை கிடையாது. ஒரு சில பேருக்கு வேலையே கிடைக்கல, ஒரு சில பேருக்கு வேலையிலிருந்தும் கடன் தொல்லையால் அவதிப்படுறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவங்கள் கிடச்சிட்டு இருக்கு, சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 2ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ வருமானம் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு, அதில் டவுட்டே வேண்டாம். கன்ஃபார்மாக உங்களுக்கு வருமானம் வரும், பணம் வரும் உங்களுக்கு. அந்த குடும்பத்திலேருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு விலகும். அதேமாதிரி 3ஆம் அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறனால எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகம் தான். பணம் வரும், நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம், வேலையில் முன்னேற்றம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சலும் இந்த சனி கொடுத்துருவார். என்ன காரணம்னா, 4ல் இருக்க சனி வந்து பாருங்கள், அவர் சுகஸ்தானத்தில் இருக்கிறனால ஆரோக்கியத்தை, உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இது கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வேலை தொழில் விஷயத்தில் அலைச்சல் திருச்சல் கண்டிப்பாக கொடுக்கும். அந்த வேலை விஷயமா தொழில் விஷயமா அலைஞ்சு திரிகிறனாலே உங்கள் உடல் ஆரோக்கியம் டல் அடிக்கும், மந்தமாக ஃபீல் பண்ணுவீங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அம்மாவோட உடல் ஆரோக்கியம், தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். படிச்சுட்டு இருக்க மாணவர்கள், படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா படிப்பில் வந்து கொஞ்சம் தடை, மந்தம், சோம்பேறித்தனம் இதெல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும் இந்த 4ல் இருக்க சனி. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? ஒரு சில பேருக்கு வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும், ஒரு சில பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 4ல் இருக்க சனி வந்து பாருங்கள், வாகனத்தில் ஏதோ ஒரு சின்ன ரிப்பேர் வைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் வாங்க வைக்கிறது, இது எல்லாமே இந்த 4ல் இருக்க சனி தான். 4ஆம் இடத்துல இருக்க சனி வேறு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடு ஏதாவது ரிப்பேர் வச்சதுன்னா கூட, வீட்டில் ஏதாவதுன்னா அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த 4ல் இருக்க சனினால். அப்போ உங்களுக்கு அங்கே சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. ஆனால் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது, சரிங்களா? ஏன்னா அடுத்து உங்களுக்கு நடக்க போகிறது குரு பயிற்சி, அப்புறம் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. அதனால் இந்த சனிப்பயிற்சி பெரிய அளவுக்கு பெரிய சோதனைகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ பிரச்சனைகளோ சிக்கல்களோ அதெல்லாம் கொடுக்கவே கொடுக்காது. சிறு சிறு பாதிப்பு இருக்க தாங்க செய்யும், சரிங்களா? அதனால் இந்த 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனிப்பயிற்சி நினச்சி பயப்படாதீங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு வருடமாக தான் இருக்கும். ஏன்னா 2023 24 பார்த்திங்கன்னா எதுவுமே உங்களுக்கு நடக்கலை. வேலை இல்லை, தொழில் இல்லை, வேலையில் பிரச்சனை, மனசில் நிம்மதி இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில அனுபவங்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தது. ஆனால் இனிமேல் இந்த காலகட்டம் 2025ஆம் ஆண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு பொற்காலம் சொல்லலாம், சரிங்களா? சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் இருக்கும், அலைச்சல் திருச்சல், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் அது பெரிய அளவுக்கு போகாது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்க சனி அவர் குருவோட வீட்டில் இருக்கார். ஒரு கெட்ட கிரகம், பாவ கிரகம், அவர் ஒரு நல்லவனோட வீட்டில், குருவோட வீட்டில் இருக்கிறன்னு என்ன பண்ணுவார்னா, கெடுபலன்களை கொஞ்சம் குறைச்சி தான் பண்ணுவார், பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ண முடியாது. அதனால் பயப்பட வேண்டாம், சரிங்களா? 2ஆம் அதிபதி உங்களுக்கு இருக்கிறனால, உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு கூட நல்ல திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். பிரிஞ்சிருந்த உறவினர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய இந்த வாய்ப்பு இந்த சனிப்பெயர்ச்சி மூலம் உங்களுக்கு இருக்கும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும்.
தம்பி தங்கச்சியோட ஆதரவு, இளைய சகோதரன் அல்லது சகோதரியோட ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும். நிறைய நண்பர்கள், நட்பு வட்டாரம் கொஞ்சம் பெருசாகும். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். சரிங்களா? தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மனக்குழப்பம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்தாலும் அது பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. சரிங்களா? அது டவுட்டே வேண்டாம். சரிங்களா? 4 இருக்க சனி என்ன பண்ணுவார்? அலைச்சல் திருச்சல், வேலை விஷயமா, தொழில் விஷயமா கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். சம்பாதிப்பீங்க, அதுக்கு தகுந்த கொஞ்சம் ஒர்க் லோடு, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? வேலை விஷயமா, தொழில் விஷயமா, அங்கே போகிறது இங்கே போகிறது, ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். அது மூலமாக தான் உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் வருமே தவிர வேறு பெரிய கெட்ட விஷயங்கள்லாம் நடந்துடாது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டீங்க. 7.5 சனினால் எல்லாத்தையும் தனுசு ராசினர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2022 வரைக்குமே உங்களுக்கு சோதனையாக இருந்திருக்கும். 2022 வரைக்குமே நிறைய பிரச்சனைகள், நிறைய இழப்புகள், உயிரிழப்பு, நண்பர்களோட பிரிஞ்சது, அப்பா அம்மா ஒரு சில பேர்லாம் இழந்தீங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. கடன் தொல்லை, உச்சகட்டமான கடன், அசிங்கமான தலைமறைவு வாழ்க்கை, உடம்புல வியாதி, எல்லாத்தையும் தனுசு ராசினர்கள் பார்த்தாச்சு. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அந்த கெட்டது வராது, கெட்டது நடக்காது. பயப்படாதீங்க. இந்த சனியோட பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு சில மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் உங்களுக்கு. சரிங்களா? முயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி எல்லாத்தையும் கொடுக்கும். கண்டிப்பாக வருமானத்தில், பணத்தில் கண்டிப்பாக அந்த சனி பயிற்சி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கவே கொடுக்காது. சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்குங்க. சரிங்களா? ஏன்னா படிப்பில் சில தடங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. மற்றபடி இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். மற்றபடியில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. மனுஷனுக்கு கையில் பணம் வந்துட்டாலே எதையும் சமாளிக்க முடியும். அந்த பணத்தில் இந்த சனி உங்களுக்கு கை வைக்காது. பணத்தில் பிரச்சனை வராது, எதையும் சமாளிப்பீங்க. ஏன்னா அடுத்து 7ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார். ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு 4 இருக்கிற ராகு 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். குரு பார்வையில் இருக்க போகிறார். 10ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு மாற போகிறார். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். பெரிய கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. அடுத்து வர உங்களுக்கு சனி பயிற்சி முடிஞ்சு பாருங்கள், மே மாதமெல்லாம் குரு பயிற்சி நடந்துடும். அந்த குரு உங்கள் ராசியே பார்ப்பார். எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. எந்த அளவுக்கு ஒரு போராட்டமான ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதை விட ஒரு மேன்மையான ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த 2025 அனைத்து தனுசு ராசி நேயர்களுக்கும் அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. எல்லா தனுசு ராசி நேயர்களும் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த 2025 நல்லா இருக்க போகிறீங்க. ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சில விஷயங்கள்லாம் அதாவது பார்த்திங்கன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியம், படிக்கக்கூடிய மாணவர்கள், அதேமாதிரி பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில், உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இதில் மட்டும் பிரச்சனை வரும். மற்றபடி பெரிய பிரச்சனைகள், பாதிப்பு கண்டிப்பாக இருக்காதுங்க. அதனால் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சியெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ராசி பார்த்துருவார், ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்துருவார், ராசிக்கு 11ஆம் இடத்தெல்லாம் பார்க்குறனால கண்டிப்பாக பண வரவு, பொருள் வரவு, ஒரு யோகமான ஒரு வாழ்க்கை, ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறது, பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறது, கையில் பணமே இல்லாமல் இருக்கவங்களுக்கு பணம் அதிகரிக்கிறது, எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். நம்ம அடுத்தடுத்து பயிற்சி, குரு ராகு பயிற்சி ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். மொத்தத்தில் சொல்லப்போனால் அந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறு சிறு தடங்கள், பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு கண்டிப்பாக பண விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில், குடும்ப விஷயத்திலோ கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கவே கொடுக்காது. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ராசிநாதன் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். சனி நல்லவரோட சேர்ந்துருக்காரா, அவர் நல்லவராக இருப்பார். கெட்டவரோட சனி சேர்ந்துட்டாரா, அவர் சனி கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ பிறப்பு ஜாதகத்தில் சனியோட அமைப்பு எங்கே இருக்குது, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், என்னெல்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, நீங்கள் நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, இல்லை கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, இனி சுற்றி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், எதில் கவனமாக இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அத்தனை விஷயமும் அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தில் பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.